இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்று என்ப நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காணொலியுடைய உங்களை சந்தித்து ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முக்கியமான ஒரு நாள், நம்முடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற ஒரு நாள். சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருக்கு வாக்கை செலுத்துவது அல்லது யாருக்கு ஓட்டு போடுவது என்ற குழப்பம் நமக்குள் வரும். இந்த காணொளியில் தலைப்பை பார்த்திருப்பீர்கள், யாருக்கு நம்முடைய ஓட்டு. ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவரையோ அரசியல் கட்சியையோ நினைவுபடுத்தி இவர்களுக்கு உங்கள் ஓட்டை செலுத்துங்கள் அல்லது வாக்கை செலுத்துங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சில வசனங்கள் வழியாய் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் நம்முடைய வெளியேறப்பெற்ற ஓட்டுக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. அந்த வசனத்தின் அடிப்படையில் யாருக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகின்றேன். யார் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது அவரவர் தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமைக்குள்ளாய் நான் செல்ல விரும்பவில்லை. அது உங்களுக்குரியது. நம்முடைய இந்திய தேசம் குடியுரிமை பெற்ற தேசம். நம்முடைய தலைவர்களை நாமே தேர்ந்தெடுக்கின்ற தகுதியை பெற்றவர்கள். நாம் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் விலையேற பெற்றது, மதிப்பு மிக்கது. அதில் ஒரு ஓட்டு கூட வீணாய் செல்லக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. இன்று நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது விலையேற பெற்றது. நாம் யாரை பார்க்கிறோம்? அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய பணபலத்தை, ஆள்பலத்தை பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி என்று பார்க்கிறோம். இப்படி வெளி உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், மனிதனையோ முக சாயலையோ அவருடைய வளர்ச்சியையோ பலத்தையோ நான் பார்ப்பவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவன். இந்த நாளிலே சவுலை ஆண்டவர் புறக்கணித்து தாவீதை தெரிந்தெடுக்கிறார். எதற்காக? சவுல் கடவுளுடைய சித்தத்தை அவன் செய்யாதபடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். தாவீது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தவனாய் தெரிவதனால் இஸ்ரவேலின் 2வது ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, நாம் எப்படி நம்முடைய வாக்கு அல்லது ஓட்டை செலுத்த வேண்டும்? நாம் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பது? பரிசுத்த வேதாகமம் அதற்கு சில வழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் புரிந்து கொள்ளும்படி மிக லகுவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். யாத்ராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டேன். எவ்வளவு அழகான இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். மோசேக்கு அவருடைய மாமா கற்றுக் கொடுக்கிற காரியம். இவர்களை ஜனங்களுக்கு அதிகாரிகளாக ஏற்படுத்துங்கள் என்று தன்னுடைய மருமகனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் இதே வார்த்தையை தான் நமக்கு தருகிறார். எப்படி? கடவுளுக்கு பயப்படுகிற பயம், உண்மைத்தன்மை, எல்லா இடத்திலும் கடவுளை முன்னிறுத்துகின்ற அனுபவம்.
இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படி பரிசுத்த வேதாகமம் அறிவுரை கொடுக்கிறது. இதிலும் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை அற்றவர்கள். உலகத்தில் பொருளாசை இல்லாத யாருமே இல்லை. எல்லாரிடத்திலும் பொருளாசை இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மீறின ஆசை உண்மையான ஆட்சியை கொடுக்காது. அளவுக்கு மீறின அதிகாரமும் உண்மையான ஆட்சியை கொடுக்காது. ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நல்லாட்சி நமக்கு கிடைக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் செலுத்துகின்ற வாக்கு ஒன்று கூட வீணாய் போகக்கூடாது. நம்முடைய உரிமை பறிக்கப்படவும் கூடாது. ஆகவே நாம் தெரிந்தெடுக்கிற நபர் கடவுள் பயமுள்ளவராய், உண்மை உள்ளவராய், எல்லாவற்றுக்கும் மேலாய் பொருளாசை அற்றவராய் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு வசனத்தை உங்களை நினைவுபடுத்துகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். இரண்டாவது ஆண்டவர் உணர்த்துகின்ற ஒன்றே, காசுக்காக நம்முடைய வாக்குகளை விற்கக்கூடாது. இல்லையென்றால் இலவசங்களுக்காக நம்முடைய உரிமையை தொலைத்து போடக்கூடாது. சாதாரண பைட்டம் கூழுக்காய் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறார். முதல் மகன் என்ற உரிமை ஏசாவுக்குரியது. முற்பிதாக்கள் பட்டியலிலே ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா என்று வர வேண்டும். ஆனால் யாக்கோபு என்று மாற்றப்பட்டதற்கு ஒரே காரணம், அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகின்றான், அலட்சியப்படுத்துகின்றான். இன்று நாமும் சில நேரங்கள் இதைத்தான் செய்கிறோம். ஒரு நேர உணவுக்காக, ஏதோ சில 1000 ரூபாய்களுக்காக வாக்குகளை விட்டு போடுகிறோம். இலவசத்திற்காக நம்முடைய உரிமையை தொலைத்து போடுகிறோம். யார் சலுகை கொடுத்தாலும் அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு ஆயத்தப்படுகிறோம். தீர யோசித்து நிதானித்து யாருக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாக்குகள் வீணாகாதவாறு நீங்கள் அதை கவனமாய் செலுத்த வேண்டும். எந்த ஒரு வாக்கும் வீணாக கூடாது. நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் அது உரிமை உடையது, அது நம்முடைய உரிமை. அதை நாம் விட்டுக் கொடுக்காதபடி கவனமாய் செலுத்த வேண்டும். ஒன்று தகுதியுடைய நபர், இரண்டாவது இலவசத்திற்காக அல்லது நம்முடைய ஓட்டுகளை விலை பேசக்கூடாது. மூன்றாவது ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்கள் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. மூன்றாவது ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், சமத்துவமும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும். சமத்துவம் நம்முடைய உரிமை. சகோதரத்துவம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. நீதி உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள், திக்கற்றவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், ஏழ்மையானவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எங்கே விலை கொடுத்தாலும் நீதி தேவதை அந்த பக்கத்திற்கு தன்னுடைய திராசை தட்டை அப்படியே இறக்கி கொடுக்கிறார். பணம் இருக்கிறவர்கள் எதையும் செய்யலாம் என்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல வழக்குகளுக்கு சரியான முடிவு நாம் கொடுக்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற நிலையில் நம்முடைய வாக்கு யாருக்கு கொடுக்கிறோம்? சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், சகோதரத்துவம் ஓங்க வேண்டும். எல்லா மதத்தவரும், எல்லா இனத்தவரும், எல்லா மொழியினரும் சகோதரர் என்ற ஒரு நிலைக்குள் நாம் வர வேண்டும். நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். யார் சிறந்தவர்கள், யார் உயர்ந்தவர்கள் எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. நாம் செலுத்துகின்ற வாக்கு பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில்
சரியாய் கொடுக்கிறோமா, இல்லை சரியான நபருக்கு நம்முடைய ஆதரவை கொடுக்கிறோமா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசியல் தலைவர்களை மிகைப்படுத்தி நான் சொல்ல விரும்பவில்லை, குறையாகவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். பல தலைவர்கள் ஆட்சி செய்தார்கள். நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஆட்சி செய்ய போகிறார்கள். இதில் யார் நல்லவர்கள் என்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாக நாம் வருகிறதல்ல. நாம் யாருக்கு நம்முடைய வாக்கை கொடுக்கிறோம், அதில் யார் தகுதி உடையவர்கள், தகுதி உடையவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்துகிறோம் என்றால் நம்முடைய வாக்கு வீணாகாது. ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள், துடித்து போவார்கள். இன்னும் நம்முடைய ஆளுகை, ஆட்சி, இவையெல்லாம் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இனி யாருக்கு நம்முடைய வாக்கை செலுத்துகிறோம் என்பதையும் உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஞானவான்களாய் படைத்திருக்கிறார். அவரிடமிருந்து புத்தியும் அறிவும் வருகிறது. நாம் எல்லாம் கற்றவர்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய வாக்குகள் வீணாக கூடாது. நாம் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்குகளும் விலையேற பெற்றது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்முடைய சிந்தனை என்பது தகுதியான தலைவர், இன்னொரு பக்கத்தில் நீதி நியாயங்கள் புரட்டப்படக்கூடாது. நாம் இலவசங்களுக்காக அல்லது நம்முடைய வாக்குகளை விலை பேசி விற்கக்கூடாது. இந்த 3 காரியங்களை நினைவுபடுத்துங்கள். வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். ரோமரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சுத்தமின்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கடவுளுக்கு பயப்படுகிறவர்களை நாம் அதிகாரிகளாய் நியமிக்க வேண்டும். ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய சித்தமின்றி ஒருவரும் எந்த அதிகாரத்திலும் வர முடியாது. ஒருவேளை நாம் எதிர்பார்த்தவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அவர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று ஒரு தீர்மானத்துக்குள் வரக்கூடாது. இந்த வருடம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. ஆகவே நாம் எதிர்பார்த்தவர்கள் வரவில்லையே என்று விரக்தி அடைவதல்ல. நாம் செய்ய வேண்டிய ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பவுலடியார் வழியாய் தீமோத்தேயுவுக்கு அழகாய் சொல்லுகிறார். நாம் ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரம் உடையவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நாம் விரும்புகிறவர்கள் ஆட்சியில் வரவில்லை என்று நம் விரக்தியோடு வாழ்வதல்ல. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வழியாக களங்கம் இல்லாத சமாதானமான கடவுள் விரும்புகின்ற நல்லாட்சி அமைய வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேர்தலுக்கு வாக்கு செலுத்த செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து ஆலோசனை பெற்று நான் என்னுடைய வாக்கை நான் யாருக்கு செலுத்த வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் தருகின்ற தெளிவோடு நாம் தேர்தல் அறைக்குள் செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு யாரை உணர்த்துகிறாரோ அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும்.
இந்த சின்னத்திற்கு அல்லது இந்த கட்சி இப்படியெல்லாம் யோசிக்காதபடி கடவுளுக்கு சித்தமானவர்கள் நமக்கு நல்லாட்சி கொடுக்கும்படியாய் வர வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாய் அமைப்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமக்காய் ஆளுகை செய்ய காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிப்போம். ஆண்டவர் யாரை விரும்புகிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை நமக்காக முதலமைச்சராய் ஆட்சி புரிவதற்கு அவர் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் நமக்காய் நல்லாட்சி செய்வார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாள் தேர்தல் எந்த குறைவுமின்றி மிக சிறப்பாய் நடப்பதற்கு ஜெபிப்போம். நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் விலையேற பெற்றது என்பதை நினைத்து நம்பிக்கையோடு தேர்தல் அறைக்குள் செல்வோம். நம்முடைய பார்வையில் யார் நல்லவர்கள் என்று தெரிகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. கிருபையா எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த தயவையும் கிருபை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட வருவீராக. நாங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு ஓட்டம் விலையேற பெற்றது என்பதை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துங்கள். தகுதியான ஒருவர் எங்களுக்கு ஆட்சியில் வர வேண்டும். எந்த நிலையிலும் நாங்கள் எங்கள் ஓட்டை விலை பேசி விற்கவோ, சலுகைகளுக்காக எங்களுடைய வாக்குகளை விலை பேசவோ நாங்கள் ஆயத்தப்படாதபடி உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளவும், நல்லாட்சி புரிகின்ற சமத்துவத்தோடு சமூக அக்கறையோடு நீதி செய்கிற ஒரு நல்ல முதலமைச்சரை ஆண்டவர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்கிறோம். மேலான அதிகாரத்திற்கு உட்பட்டு நல்லாட்சி செய்கிற ஒரு நல்ல முதலமைச்சரை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். மேற்கொண்டிருக்கிற ஆட்சி சிறப்பானதும் தகுதியானதும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ஓட்டும் விலையேற பெற்றதாய் இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படவும் கர்த்தர் கிருபை. எங்களையும் உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிரசனம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் பிரியமானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய உரிமையை நிலைநாட்ட புறப்பட்டு செல்கிறோம். இந்த காணொளியை பாருங்கள், மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருமுறையில் சொல்லப்பட்ட தகுதியான ஆட்சி முறையை குறித்த வசனங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். முடிந்த அளவு எல்லாரும் வாக்குச்சாவடி சென்று தகுதியானவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை வழிநடத்துவார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் பாதுகாவல் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.